வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸசைஸ்னால் 2.6 அதில் கூடுதல் காண்க. இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 6 + 13 + 20 + ++ 97 இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டேர்ம் எல் கொடுத்து கூடுதல் காண்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா, Sn = n/2 × a + l. இதில் என்னங்கிறது எத்தனை உறுப்புகளின் எண்ணிக்கை, ஏங்கிறது முதல் உறுப்பு, எல்ங்கிறது கடைசி உறுப்பு. இப்போ வந்து இதில் நமக்கு n தெரியுமா, தெரியாது. இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு l - a/d ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும் +1. இதில் எல்லுங்கிறது கடைசி உறுப்பு, ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம். இப்போ ஏ வந்து என்ன 6, டி வந்து என்ன ஃபார்முலா, இரண்டாம் உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணுமா. இரண்டாம் உறுப்பு என்ன 13, முதல் உறுப்பு வந்து 6. ஸோ அப்போ கழிச்சா 7ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம டியும் கேல்குலேட் பண்ணிட்டோம். எல்லுங்கிறது என்னது 97. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கலாமா, n = l - a 97 - 6 டி வந்து எத்தனை 7, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ இப்போ 97ல் 6 போணுச்சுன்னா 91ன்னு கிடைக்குமா, /7 +1. இப்போ ப்ராக்கெட்டை தானே முதல்ல சால்வ் பண்ணணும். ஸோ அடிக்கலாமா, 13ன்னு கிடைக்கும். அப்போ 13 + 1 அப்போனா n = 14. அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குது, 14. இப்போ கண்டுபிடிக்கலாமா அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதலை. ஃபார்முலா என்ன, Sn = n/2 × a + l. அப்போ S 14, ஏன்னா 14 உறுப்புகள் தானே இருக்குது, அதனுடைய கூடுதலை கண்டுபிடிக்க போகிறோம். n/2 14/2, a வந்து என்ன 6, l வந்து 97. ஓகேவா, அப்போ இதை அடிக்கலாமா, 7ன்னு கிடைக்கும். அப்போ 7 × 97ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 97 103ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 721ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல். தேங்க்யூ.